Hi friends, welcome to chellamtips. Friends, இன்னைக்கு வீடியோல நம்ம happy பிஸ்கட் வச்சிட்டு வீட்லயே ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீட்லயே ஒரு ஈஸியான கேக் ரெசிபி பார்க்கலாம் फ्रेंड्स. வாங்க. இந்த கேக் வந்து ரொம்பவே சாஃப்ட்டா ரொம்பவே ஃப்ளஃபியா இருந்துச்சு. ஸோ நீங்களே பாருங்க. இந்த கேக் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் வந்து 4 ஹாப்பி பிஸ்கட் வந்து எடுத்திருக்கேன். வெறும் 20 ரூபாய் செலவில் நம்ம வந்து சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் ரெடி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிஸ்கட் எல்லாமே நம்ம வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த பிஸ்கட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அப்படியே வந்து பொரிச்சு எடுத்து வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு தூள் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. பிஸ்கட்டில் இருக்கிற இனிப்பு வந்து கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லா பொடிச்ச சீனியை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதையுமே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு டம்ளர் மில்க்கு காய்ச்சி நல்லா சில்லுன்னு ஆறின மில்க் வந்து சேர்த்துட்டு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த பேட்டர்ன் வந்து ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளோவிங்காக இருந்தால் போதும். கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு அப்படின்னாக்கா மில்க் வந்து கொஞ்சம் மீதி இருந்துச்சுனாலும் ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதோட. ஸோ இப்போ வந்து இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி எனக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடாவில் நம்ம வந்து வினிகர் இருக்குது இல்லைங்களா, எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒயிட் வினிகர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பிஸ்கட்டோடு நம்ம சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுபோல் நம்ம வந்து ஈனோ சேர்த்தோம் அப்படின்னாலுமே கேக் வந்து நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். ஈனோக்கு பதில் இந்த மாதிரி நம்ம வினிகரோட வீட்டில் இருக்க பேக்கிங் சோடா சேர்க்கும்போது கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து ஒரு கடாய் வந்து அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே ஒரு சில்வர் ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. மூடியை போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஒரு 5 நிமிஷம் போல். அதுக்கப்புறம் எந்த பேனில் வந்து நீங்கள் கேக் வைக்க போகிறீங்களோ அதுக்குள்ளார வந்து நான் வந்து A4 ஷீட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து பட்டர் பேப்பராக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ A4 ஷீட்டை வந்து எப்படி பட்டர் பேப்பராக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்ரெடி நம்மளோட டிப்ஸ் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்கள். அதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ பட்டன்லேயும் கொடுக்குறேன். அடுத்ததாக உங்ககிட்ட இந்த பட்டர் பேப்பர் இல்லை, இதை பண்ணுற ஐடியாவும் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இந்த பேனில் வந்துட்டு ஆயில் மட்டும் நீங்கள் க்ரீஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மிக்சரை வந்து இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து கடாயை வந்து ஆல்ரெடி ஹீட் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, அதில் தூக்கி நம்ம வைக்க வேண்டியதுதான். மேலே ஏதாவது டெக்கரேட் பண்ணுறதா இருந்தாக்கா பாதாம், பிஸ்தா, முந்திரி அதெல்லாம் உங்களோட ஆப்ஷன் தான். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து மேலே வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி முந்திரி வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து 1 2 அப்படியே போட்டு விடுறேன். இப்போ நம்மளோட கேக்கோட அந்த பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. கீழ் நோக்கி 2 முறை தட்டிக்கோங்க. உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா ரிலீஸ் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நான் இதை அப்படியே தூக்கி கடாய்க்குள்ளார வச்சுட்டு நம்ம வந்து லிட்டை போட்டு மூடி நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் இதை அப்படியே நம்ம வச்சிட வேண்டியதுதான். திறந்து பார்க்க தேவையில்லை. ஸோ ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம வந்து திறந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு சாஃப்டான கேக் வந்து ரெடியாக இருக்கும். ஒரு நைஃபோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கோ விட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக கூல்டவுன் ஆக வச்சுட்டு ஒரு 1 hour போல் நான் வச்சுட்டு இப்போ நம்ம கேக்கை வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம மேலே யூஸ் பண்ணியிருந்த அந்த பட்டர் பேப்பரை எடுத்துடலாம். இனிமேல் ஒட்டில் பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. வெறும் 20 ரூபாய் செலவில் எவ்வளோ சூப்பரான ஒரு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து கேக் வந்து கட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ரொம்பவே சாஃப்டாக இருக்குது, ஃப்ளஃபியாகவும் இருக்குது. ஹாப்பி பிஸ்கட் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சாக்லேட் கேக் வந்து ரொம்ப சூப்பராக ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டு குட்டீஸை என்ஜாய் பண்ண வைங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த கேக்கை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எப்பயும் போல் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.